பெண்கள் விளையாட்டுகளில் திருநங்கை விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பதை தடை விதிக்கும் முக்கிய உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். பெண்கள் விளையாட்டுகளில் இருந்து ஆண்களை விலக்கி வைத்தல் என அவ்வுத்தரவுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. மீண்டும் பதவிக்கு வந்ததில் இருந்து திருநங்கைகளை குறிவைத்து அவர் மேற்கொண்ட புதிய நடவடிக்கை இதுவாகும். இந்த நிர்வாக உத்தரவின் மூலம் பெண்கள் விளையாட்டு மீதான போர் முடிவுக்கு வந்திருப்பதாக வெள்ளை மாளிகையில் ஏராளமான குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீராங்கனைகள் சூழ்ந்திருக்க ட்ரம்ப் பெருமையுடன் கூறினார். பெண் விளையாட்டு வீரர்களின் பெருமைமிக்க பாரம்பரியத்தை நாம் பாதுகாப்போம். திருநங்கைகள் என்ற அடையாளத்தில் ஆண்கள் இனி பெண்களை அடிக்கவோ காயப்படுத்தவோ ஏமாற்றவோ அனுமதிக்க மாட்டோம். இனிமேல் பெண்கள் விளையாட்டு பெண்களுக்கு மட்டுமே என பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியில் ட்ரம்ப் கூறினார். இந்த உத்தரவானது திருநங்கை விளையாட்டு வீரர்கள் பெண்கள் அணிகளில் போட்டியிட அனுமதிக்கும் பள்ளிகளுக்கு மத்திய அரசாங்கத்தின் மானியங்களை மறுக்க அரசு நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்பு திருநங்கை விளையாட்டு வீரர்கள் குறித்த விதிகளை மாற்ற அனைத்துலக ஒலிம்பிக் மன்றத்தை வலியுறுத்த போவதாகவும் ட்ரம்ப் கூறினார். 2ஆம் தவணையாக அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலே ராணுவத்தில் இருந்து திருநங்கை கலாச்சாரத்தை அகற்றவும் 19 வயதுக்குட்பட்டவர்கள் பாலின மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தவும் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்திருந்தார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.